சார் பிரேமலதா அவர்களை இனிமே அம்மா அப்படின்னு கூப்பிடணும்னாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மானா ஒரே ஒரு அம்மா, அது யாருன்னா ஜெயலலிதா அம்மா. அப்படிதான் எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். இவங்க போய் தன்னை நிலைநிறுத்திக்க கொள்றதுக்கு என்னன்னா, இப்ப ஜெயலலிதா இல்ல, அந்த இடம் வெற்றிடமா இருக்குது அப்படின்னு இவங்களோட கணிப்பா இருக்கணும். வெற்றிடமாக இல்லை, எல்லா மனதிலும் புல் இடமா இருக்கு. அதனால நீங்க இன்னொரு அம்மாவை நீங்க திணிக்க முடியாது. கலைஞர்னா கலைஞர் தான், எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான். இப்ப நம்ம கேப்டன் என்ன சொன்னாங்க, இவரு கருப்பு எம்ஜிஆர்னாங்க. ஒரு பையன் மதிக்கலையே, அது கருப்பு எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான். அதனால அந்த இடத்துல போய் நீங்க அம்மா அப்படின்லாம் வரும்போது எல்லாம் சொன்னா இந்த அம்மா சும்மானு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதனால அது தேவையில்லாம அந்த அம்மா வருதுன்றதுதான் என்னுடைய கணிப்பு. சார் இது மாதிரி மற்றவங்க பட்டத்தை வாங்கும் போது எப்படி சார் அது இருக்கும்? இது மற்றவங்கெல்லாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங் மாதிரி தான், இது ஒரு திருடு மாதிரி தான். மக்களே ஆதரவு கொடுத்து உங்களை ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் எத்தனை மீட்டிங் பேசியிருக்கீங்க, எத்தனை பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனை ஒன்று கூட வந்ததே கிடையாது. இந்த அம்மா எப்போ வரும், எலெக்ஷன் வரும்போது வெளியில் வருவாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த மீட்டிங்கில் நீங்கள் போயிருக்கீங்க, எந்த பிரச்சனைக்கு தலை கொடுத்துறீங்க, நீட்டை பற்றி எதாவது பேசியிருக்கீங்களா, எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். அதனால் மற்றவங்களுடைய பட்டத்தை நீங்கள் வாங்கக்கூடாது, அது மக்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சார் பிரேமலதா அவர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, பிடிச்ச தலைவர் யார் அப்படின்னா தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் தான். எலெக்ஷன் நேரத்திலேயே அரசியல்வாதி பேசலாம் தயவு செய்து கேட்காதீங்க. அவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவை ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு வாங்கணும், எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்டு வாங்கணும், அவ்வளோதானே தவிர அவர்கள் மானசீகமாக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அல்ல. அதனால் எலெக்ஷன் டைமில் எல்லாரும் பேசுவாங்க இப்படி தான், நான் அப்படி எம்ஜிஆரை பற்றி பேசி இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார் இப்போ அம்மான்றதுல பெரிய தவறு ஒன்றும் இல்லையா சார்? ஏற்கனவே இப்போ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க. இப்போ ஒரு அம்மா இருக்கிறதுல எந்த தவறும் இல்லையே தானே சார்? அப்பா என்று சொல்லி கலைஞரே நம்ம ஸ்டாலின் அவர்களே மாட்டிக்கொண்டார், எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, அப்படி விட்டுட்டார். இப்போ அப்பாவை விட்டுட்டார். பட் அம்மா என்பது ஒரு கரெக்டான இது. சென்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை தான், அது மாதிரி தான். அம்மானா ஜெயலலிதா தான், அது மாதிரி பேரத்தை இனிமேல் மாற்ற முடியாதா என்பதுதான் என்னுடைய கருத்து. சார் இப்போ அந்த தொண்டர்கள்லாம் அண்ணின்னு இவ்வளோ நாளாக கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ அந்த அம்மான்ற வார்த்தையில் சொல்லும் போது அவங்க எப்படி சார் இருக்கும்? ஒரு பையன் ஏற்றுக்க மாட்டான். இந்த அம்மா அம்மான்னு சொல்லி போனால் டூப்ளிகேஷன் ஆச்சு. இப்போ ஒரு சின்னதாக சொல்கிறேன், அம்மாவுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா கேட்டால் நேராக ரெட்டையில குத்திட்டு போயிடுவான். இந்த அம்மாவுக்கு யதார்த்தம், அந்த கிரவுண்டு ரியாலிட்டி எதுவுமே தெரியாமல் இந்த அம்மா பேசுது. எனவே அந்த முதல்ல அண்ணி தான், என்றைக்கும் அண்ணி தான், என்னைக்குமா அண்ணியாக தான் வச்சுருப்பான். ஆனால் அம்மாவாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதற்கான ஒரு இதுவும் அவங்கக்கிட்டே இல்லை. அம்மா என்பது ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. எலெக்ஷனுக்கு போகிற ஒரு அம்மா எப்படி இருக்க முடியும்? அது எலெக்ஷன் அம்மா, அவ்வளோதான். மற்றபடி அம்மா சொல்ல முடியாது.